கேட்டதை கொடுக்கும் அபிஜித் முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தம் போலவே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தம் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம். முதல்ல இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். வேத காலத்துல 27 நட்சத்திரங்கள் இல்லை, 28 நட்சத்திரங்கள் இருந்துச்சு. உத்திராடம் நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தோடைய முதல் பாதமும் சேர்ந்தது தான் அபிஜித் நட்சத்திரம். ஆனா இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி நிறைய மக்கள் கேள்விப்படல. அதுக்கு காரணம் அபிஜித் நட்சத்திரத்துடைய தேவதா பிரம்மர், பிரம்ம தேவருடைய நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அதனாலவே பிரம்மருக்கு எப்பல இருந்து இந்த பூமியில பிரத்யேகமான ஆலயமோ தனியான பூஜையோ இல்லை அப்படின்னு ஆனதோ அப்பல இருந்து இந்த அபிஜித் நட்சத்திரமும் காணாம போய் எல்லா நாளும் அபிஜித் முகூர்த்தம் இருக்கு. ஆனா அபிஜித் நட்சத்திரம் வர அன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து திருவோண நட்சத்திரம் வரத்துக்கு முன்னாடி அபிஜித் முகூர்த்தம் 24 மினிட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நம்ம என்ன வேணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்தம் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:15 AM to 4:39 AM 24 மினிட்ஸ் மட்டும்தான் இந்த அபிஜித் முகூர்த்தம் இருக்கும். இந்த முகூர்த்தத்தில் அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள் மட்டும் இல்லை, ஏகாதசி திதி வருது. பெருமாளை கும்பிடுறவங்க பெருமாளை நல்ல மனசில் நினச்சிக்கோங்க, முருகரை வழிபடுறவங்க முருகனை நல்ல மனசில் நினச்சிக்கோங்க. 2 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்து கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு 1008 தவணை இல்லைன்னா 108 தவணை சொல்லி உங்களோட நியாயமான கோரிக்கை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். பலன் அடைஞ்சதுக்கப்புறம் கமெண்டில் சொல்லுங்கள்.